மேம் வாய்ஸ் கேட்கவில்லை. பிரபஞ்சம் தனக்கு இருந்த செஷனை எனக்கு விட்டு கொடுத்து சவுண்டா தான் மேம் இருக்கு. கேட்கலையா? இல்ல சவுண்ட் கேக்குது, அப்பப்போ வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்படியா? சரி நான் பேசுங்க. சரி சரிங்க, ஓகே, தேங்க்யூ. நான் இந்த புத்தகம் என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பிரபஞ்ச இருந்த செஷனை எனக்கு விட்டு கொடுத்து வாசிக்க சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் சேவா மையமின் உயரிய குணத்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையாலும் இந்த தளம் பல ஆண்டுகள் கடந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. சேவா மேமுக்கு நன்றி. சின்ன சின்ன துன்பங்களுக்கே துவண்டு போகிறார்கள். இந்த புத்தகத்தை படித்தால் மலையளவு நம்பிக்கையும் மகத்தான சக்தியையும் பெறுவார்கள் என்பது உறுதி. தடைக்கல் என்பது அஞ்சு நடுங்க வேண்டிய ஒன்றல்ல, தாண்டி குதித்து வெற்றி பெறுவதற்காக வேண்டியது என்பதை தன் வாழ்நாளின் மூலம் அற்புதமாக உணர்ந்து இருக்கிறார் இந்த நூலாசிரியர் பழனி அவர்கள். வாசிக்கிறேன், சுவாசியுங்கள், பலன் பெறுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் வீட்டு புத்தக அலமாரியில் வந்த புத்தகம் இது. யார் கொடுத்தார்கள் என்று என்னால் கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் என் கணவர் அத்தனை புத்தகத்திலும் எப்போது வாங்கியது, வருடம், தேதி, யாரால் இது பெறப்பட்டது, யார் கொடுத்தார்கள் என்று அத்தனையும் எழுதியிருப்பார். நான் அதை வைத்து ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இந்த புத்தகத்தில் அவருடைய நேம் மட்டும்தான் இருந்ததே வழிய மற்ற எந்த குறிப்புகளும் இல்லை. ஆனாலும் தடைக்கல்லே படிக்கலாக இருக்கும் போது இதை படித்தால் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் என்று இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் இதை உங்களுக்கு நான் இதை கொடுக்கணும்னு முன் வந்தேன். இந்த ஆசிரியர் பழனி அவர்கள் தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெரியப்பா அவர்களுக்கு, காலஞ்சென்ற டி.ஜி. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பித்து எழுதியிருக்கிறார். மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய மனைவி தனலட்சுமிக்கும் மகள்கள், 2 மகள்கள் பி. வாசுகி, பி. கலைவாணி ஆகியோருக்கு, அன்பு மகள்களுக்கு இந்த புத்தகத்தை சமர்ப்பிப்பதாக எழுதியிருக்கிறார். அணிந்துரை எழுதிய ஒருவர் சொக்கலிங்கம் என்பவர் பேராசிரியர், டாக்டர், கார்டியாலஜிஸ்ட். அவர் பழனி அவர்களை பற்றி தடைக்கல்லே படிக்கல் என்ற சுயசரிதை நாளுக்கு அணிந்துரை எழுதுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர் தன் வாழ்நாள் பயணத்தில் சந்தித்த துன்பங்கள் அனைத்தையும் தடைக்கல் என்று எண்ணி துவண்டு விடாமல் அவைகள் அனைத்தையும் முன்னேற்றம் அடையும் படிக்கல்லாக மாட்டிக்கொண்டார் என்று கூறியிருக்கிறார். அதாவது அவர் தடைக்கல்லே படிக்கல் என்ற இந்த புத்தகத்தில் நான் எழுதுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் பால் பிராண்ட் என்பவர். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் கையாராய்ச்சி நிலையத்தில் தலைமை ஏற்று பணியாற்றி வருகிறார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் என்னும் பெயருடைய அவர் ஆந்திர மாநிலத்தில் சாமல்கட் என்னுமிடத்தில் 1936 பிறந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தெனாலியில் ரயில்வே குடியிருப்பில் எங்கள் வீடு இருந்தது என்றார். எனக்கு பாப்பி என்ற மூத்த சகோதரியும் பார்வதி, காந்தா என்ற 2 தங்கைகளும் இருந்தார்கள். என் அம்மா சாரதா அழகானவர், நன்றாக பாடும் வேலையில் இருந்தார். எங்களை அடிக்கடி சுற்றுலாவாக ரயிலில் பல இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். எனக்கு அரைகுறையாக நினைவிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். என் தந்தை மிகவும் தெய்வ பக்தியுடையவர். அதனால் சைவ உணவுதான் சாப்பிடுவார். எங்களுக்கு விலங்கிடமும் ரொம்ப இரக்கம் காட்டுவார் என் தந்தை. ஒரு நாள் ஒரு ஆமை கிணற்றில பார்த்தேன். அது அடிக்கடி மேல வந்து மிதந்து மதந்து போச்சு. நான் அந்த ரொம்ப அட்வான்டேஜ் குழந்தைங்கலாம் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் போனே கொடுக்கறது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியும். உன்னைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். போன சைடு கேப் கிடைக்கும் போதெல்லாம் பொருத்தி
ஓகேமா. கொஞ்சம் கதவு பொருத்தி ஆடு மாடுகள்லாம் நுழையாதவாறு ரோஜா செடி தோட்டம், காய்கறி தோட்டம், வாழை மரங்கள், இதில் கிடைக்கும் காய்கறிகளை வீட்டுக்கு சமைப்பதற்கு பயன்படுத்தி வந்தோம். மளிகை சாமான்க வாங்க அப்பா கடைக்கு செல்லும் போது நானும் அவரோட செல்வேன். அக்காலத்துல ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி வாங்கும் அளவுக்கு விலை மிகவும் மலிவாக இருந்தது. காய்கறிகள், பழங்கள் எல்லாம் விலை மலிவுதான். அந்த காலத்துல கிருஷ்ணா நதிக்கரையில ரயில்வே பாலத்துல மேம்பாலத்தை கடந்து செல்வதற்கு ஒரு பாதையும் அமைத்திருந்தார். அந்த பாதையின் வழியாக கிராமத்து மக்கள் ரயில்வே பாலத்தின் மீது செல்லும் போது விஜயவாடா நகரம் அங்க செல்லும் போது நான் தகப்பனாருடன் ரயில்வே பாலத்தின் பாதையை கடக்கும் போது சிறுவனாக இருந்ததால அகண்ட நதியை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அப்பா எனக்கு தைரியம் சொன்னாங்க. ரயில்ல பயணம் செய்யற பிரயாணம் பாலத்தை கடக்கும் போது கடவுள் கொடுத்த அந்த புண்ணிய நதியை வணங்கணும்ப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பா தென்னாலியில ஆரம்ப பள்ளியில என்னை சேர்த்தாங்க. அங்க தெலுங்கு படிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். பிள்ளைங்க யாரும் நல்லா சத்தம் போட்டு படிக்கணும்னு ஆசிரியர் கட்டளை எல்லாம் போடுவாங்க. பெரும்பாலெல்லாம் எல்லாரும் அடிச்சுட்டு நல்லா சத்தம் போட்டு படிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு ஒரு ஊக்கமா இருந்தது. தென்னாலியில உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பு பாதையை கடந்து செல்லவும் வேண்டியிருந்தது. ஒரு நாள் நான் அப்படிதான் புத்தக பைய எடுத்துட்டு இருப்பு பாதையை அந்த கடந்து போகும்போது அதிவேக ரயில் ஒண்ணு என்னை வேகமா இழுத்துட்டு போச்சு. அப்ப என்ஜின் டிரைவர் என்னை பார்த்து கோபமா கத்துனாரு. அப்ப எங்க அப்பா ரொம்ப பயந்துட்டாங்க. என்கிட்ட வந்து கோபிச்சுக்கிட்டாங்க. என்னப்பா ரயில்வே ஒரு பாலத்தை இதை கடக்கிறதுக்கு கூட உனக்கு கத்துக்கணுமா, ஏப்பா இப்படி பண்றேன்னு ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நம்ம சமயத்துலதான் என் பாசத்துக்குரிய அப்பாவுக்கு திடீர்னு நிமோனியா நோய் ஜுரத்தினால பாதிக்கப்பட்டாரு. அக்காலத்துல ஜுரம்னா குணமாவதற்கு பென்சிலின் மருந்து தான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனா அது பிரபலமாகாததுனால அவரு பிழைக்க மாட்டோம்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. தன் கண் முன்னே தான் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு எங்களெல்லாம் அணைச்சுக்கிட்டு எங்க அப்பா அழுதாரு. அவர் நினைச்சது போலவே 1942 ஆண்டு 32 வயசுல என் அம்மா நாங்க 4 குழந்தைங்களையும் விட்டுட்டு விஜயவாடா ரயில்வே மருத்துவமனையில எங்க அப்பா காலமாயிட்டாரு. எங்க பெரியப்பா தாத்தா எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போது எங்க அம்மாவும் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு முதல் குழந்தை போதே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தது. கணவன் மேல் இருந்த பரிவுனால அவரு எங்க அப்பா இறந்தது கூட தெரியாங்க. எங்க அம்மா விசிறியால அவர் உடம்புக்கு விசிறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நினைச்சு இன்னமும் நான் மனசு நெகிழ்ந்து போகும் எனக்கு. கிருஷ்ணா நதிக்கரையில எங்க அப்பாவை இடுகாட்டுல அடக்கம் செஞ்சுட்டு வந்தோம். என் தந்தையோட அண்ணன் வந்து டிஜி கிருஷ்ணசாமி தான் எங்க மேல இறக்கப்பட்டு எங்களை வேலூருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. வேலூர்ல எங்க மூதாதையர் என் பெரியப்பா இளமை கல்விக்கு வேலூர்லயே பள்ளியில படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் எங்க அம்மா மனநலம் பாதிச்சதுனால எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா எங்க பெரியப்பா எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு திருப்பியும் எங்க வேலூர் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப பள்ளியில நான் படிப்பை சேரணுங்கிறதுக்காக பள்ளியில முதல் இடத்தை சேர்த்து விட்டாங்க. ஒரு நாள் உலக புகழ்பெற்ற டாக்டர் ஆர்ஜி காக்கரோட வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில இருந்து மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்காக பள்ளிக்கு வருகை தந்திருந்தாங்க. என்னை பரிசோதித்த போது என் உடல்ல சில வெள்ளை தழும்பு எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நான் தொழுநோயால பாதிக்கப்பட்டிருப்பேன்னு அறிவிச்சாங்க. அவர் படிப்பை நிறுத்தும்படி கூறி செங்கல்பட்டுல உள்ள தொழுநோய் மருத்துவமனையில என்னை சேர்த்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தினார்கள். அவர் DR காக்கர் அப்படிங்கிறவரோட எங்க வீட்டை தேடி வந்து எங்களோட இந்த சிகிச்சைக்கோட முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தான் விளக்கி கூறினாங்க. இது முக்கியமா இதை நம்ம குணப்படுத்த வேணுங்கிறதையும் சொல்லி ஆலோசனைகள்லாம் சொல்லிட்டு செஞ்சாங்க. ஆனா தொழுநோய் என்பது கிருமிகளால மட்டும் ஏற்படக்கூடியது என்பது 1873 ஹான்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. முந்தைய காலங்கள்ல தொழுநோய் என்பது பயங்கரமான கொடுமையான நோயாகவும் கடவுள் சாபம் ஏற்பட்டு இந்த வியாதி வந்ததாகவும் ஒழுக்கம் தவறியதால வந்ததாகவும் பல பரம்பரை நோயாக வந்ததாகவும் பல வதந்திகள் பரவி வந்துச்சு. வியாதியானால வாழ்க்கையில ஒரு விமோசனமும் இல்லாம இருந்தது. நடைபெணமாகவே பல பேர் வாழ்ந்து இறந்தும் போயிருக்காங்க. பல பேருக்கு கை கால்ல அங்கீகாரம் ஏற்பட்டு புண்கள்லாம் ஏற்பட்டு தீண்டத்தவாதர்கள் மேல ஒதுக்கி வைக்கப்பட்டதும் கேவலமான மதிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வர முடியாம அங்கேயே இறந்து போன நிலையில இருந்ததையும் நான் பார்த்திருக்கேன். இதனால பலர் பிச்சை எடுத்து தெருவோரங்கள்ல உறங்கிட்டு இருந்ததையும் பார்த்திருக்கேன். 1930 ஜப்பான்ல நோயாளிகள் அனைவரையும் தனிமைப்படுத்தி மருத்துவமனையில விடுதியில தங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1937 சீனாவுல 80 தொழுநோயாளிகளை சுட்டு தள்ளி அவங்கள சுண்ணாம்பு பள்ளத்துல தள்ளி விட்டதையும் நான் அப்ப பார்த்திருக்கேன்.
1940 சால்மோக்ராங்கிற எண்ணெயில ஊசி வாயிலாக உடம்புல சேர்க்கப்பட்டு ஓரளவுக்கு குறைஞ்சது. 1950 தான் டாப்ஸ்ங்கிற மாத்திரையை நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு கிருமிகள் அழிக்கப்பட்டு நிவாரணம் பெற்று வந்தது. மருந்துகள் செயல்பாடு மிகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு இது வருட கணக்கா நம்ம சாப்பிட வேண்டியும் இருந்தது. இந்த மருந்தை 1989 பாத்தீங்கன்னா முக்கூட்டு சிகிச்சைக்கு பரந்த அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது டாப்சன், ரிஃபாம்பிசின், கெல்ஃபோமைசின் என்ற மருந்துகள் வந்து நோயாளிகளுக்கு கிருமிகளை அழிப்பதற்காக வரப்பிரசாதமா இந்த 3 மருந்துகள் அமைஞ்சது. இது அதிகம் நல்லா வேலை செய்யுதுங்கிறதுனால தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க நோயாளிகளை தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு வேலை தவறாம சாப்பிட்டு சிகிச்சை பெற்றா பூர்ண குணமடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா, சீனா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா போன நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நோய் அதிகமா பரவி இருக்க ஆரம்பிச்சுது. 1995 இந்த முக்கூட்டு மருந்தினதான் எல்லா நாடுகளும் இலவசமா விநியோகிக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வியாதிகளை அடையாளம் வியாதின்னு தெரியப்பட்டு 5 வருடங்களுக்கு யாருமே பார்க்க முடியாத அளவுலாம் ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துல கண்டுபிடிக்கப்பட்டுட்டா கூட்டு மருந்து சிகிச்சையினால முற்றிலும் குணமடைஞ்சிடலாம். ஆனா கண்டுபிடிக்க முடியாம பல நாட்கள் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா அங்கீகீனம் ஏற்படும். அதாவது பெரும்பாலும் வியாதியை விட அந்த பயம்தான் மக்களோட வந்து ரொம்ப சிகிச்சைக்கு வர முடியாம தவிர்ச்சுது. அப்ப தொழுநோயோட அறிகுறியா அவர் என்ன சொன்னாருன்னா, உடம்புல எந்த பாகத்திலாவது வெள்ளை தழும்பு இருந்தாலோ உணர்ச்சியற்று காணப்படுமேனா, உடல்ல எந்த பாகத்திலாவது வலி தெரியாத பகுதி இருக்குமானாலும், நரம்புகள்ல வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்படுமானாலும் அது தொழுநோயோட அறிகுறியா இருக்கலாம்னு அவர் சொன்னாரு. இது பாத்தீங்கன்னா 1960 இந்த தொழுநோயானது 100க்கு 1-2 பேருக்கு மட்டுமே தான் காணப்பட்டுச்சு. அப்புறம் பாராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு சென்று பரிசோதனை செஞ்சு யாருக்கான வியாதி இருக்கிறதான்னு அறிவிச்சு எல்லாருக்கும் சிகிச்சை கொடுத்து முன்னேற்றமும் ஏற்பட்டது. நான் மீண்டும் என் கதைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. காக்கர் அப்படிங்கிறவரு எனக்கு சிகிச்சை குறித்து பெரியவரோட ஆலோசனை தந்து சென்றார். அதன்படி முதல் கட்டமாக லேடி வெல்லிங்டன் லெப்ரசி சானிட்டோரியத்துல செங்கல்பட்டு கிட்ட இருக்குது. அது சென்ட்ரல் லெப்ரசி டீச்சிங் இன்ஸ்டிடியூட், அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். தொழுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனையான பேர் புகழ் பெற்றது. டாக்டர் காக்கர் வந்து பரிந்துரையின்படியில வெல்லிங்டன் லெப்ரசி சானிட்டோரியத்துல சிகிச்சை சென்ற போது மருத்துவமனையில ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை நடந்தது. கூர்மையான கத்தியால 2 இடத்துல உடம்புல கீறி ரத்தத்தை எடுத்தாங்க. தொழுநோய்கள் வந்து பரிசோதனை செஞ்சாங்க. அதன் பிறகு சிறு பிள்ளைகள் தங்குல கொண்டு என்ன தங்க வச்சாங்க. ஒரு வேஷ்டி, ஒரு பனிய, சாப்பிடறதுக்கு அலுமினிய தட்டு, ஒரு கோவலை, தூங்குறதுக்கு ஒரு பாய், கருப்பு போர்வை மட்டும்தான் கொடுத்தாங்க. எனக்கு அடையாளம் என்ன 99 கொடுத்ததா ஞாபகம் இருக்கு. தினமும் காலை உணவா அரிசி கஞ்சி, துவரம்பருப்பு துவையல் மட்டும் கொடுத்தாங்க. மதிய உணவுக்கு அரிசி சாதமும் சாம்பாரும் மோர் ரசம் இது மட்டும் கொடுத்தாங்க. மாலை 6 மணிக்கு இதே போல இரவு சாப்பாடும் கொடுத்தாங்க. வரிசையில தான் தங்கி சேரணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க தட்டை கழுவி வச்சுட்டு ஓரமா போய் படுத்துக்கணும். அப்போது என்னுடன் தங்கி இருந்த மாணவர் ஒருவர் அந்த மருத்துவமனையை சுத்தி காமிக்கன்னு என்னை கூட்டிட்டு போனாரு. அவர் போன போதுதான் நான் பார்த்தேன், நிறைய முதியவர்கள் வந்து கை கால்களை இழந்தவர்களாகவும் கண்ணு தெரியாதவங்களாகவும் அளவுக்கு துயரம் அடைஞ்சவர்களாலும் தொழுநோயால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறத அங்க பார்த்தேன். துயரம்னா என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு நான் மேலிட்டுது. ஒருவருக்கு கை கால்ல வலி உணர்ச்சி இல்லாம இருந்தது. கண் பார்வையற்றவராக இருக்கும்போது அந்த நோயாளியோட மன வேதனையை கண் பார்வையற்று காலையில வலியும் உணர்ச்சியும் இல்லாம இருக்கும்போது எங்க நடக்கிறோம் எங்க போறோம்னு கூட தெரியாம அவங்க போயிட்டு இருந்தாங்க. வந்திருந்த சக மாணவன் பிற்காலத்துல இவ்வாறான துயரங்களை நாமும் அனுபவிக்க நேரிடும்னு சொன்ன போது எனக்கு தாங்க முடியாத துயரம் ஏற்பட்டது. மருத்துவமனையில இறந்த ஒரு உடலை எரிப்பதற்கு சுடுகாட்டுக்கு எடுத்து செல்வதை பார்த்தேன். தந்தை எழுந்து தாயாரும் மனநலம் குன்றிய நிலையிலும் உறவினர்கள் யாருடைய தொடர்பும் இல்லாம இருந்து எனக்கு எவ்வளவு வேதனை அளிச்சிருக்கோன்னு நினைச்சு பாருங்க. நீண்ட நாட்கள் நான் அழுத வண்ணமே இருந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல எதற்காக அழுகிறேன் என்பது தெரியாமலே போயிடுச்சு. இத்தனை இது போன்ற நிலையில இருந்தவர்களை மட்டும் மேலதான் முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த விடுதியிலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய சிகிச்சையை மேற்கொண்டேன். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் எல்லாரும் சால்மோக்ரா எண்ணெயில உடம்ப தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. ஆசிரியர் ஒரு சிறு பிள்ளைய சிறிய சர்க்கஸ் என்னை சேர்த்து
அதுல சேர்ந்துக்கிட்டு ஒரு தோள் மேல ஒருத்தர் ஏறி நின்னு விளையாடுவோம். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு படிப்பினையா இருந்தது. 20 பேர் மேல 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 ஏறி அது ஒரு சர்க்கஸ் மாரி எல்லாம் செஞ்சு காட்டுவோம். குளிர்ந்த நீர்ல குளிப்பது எனக்கு அப்பெல்லாம் பழக்கமாயிடுச்சு. குளிர தாங்கும் சக்தியும் எனக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில தான் லேடி வெல்லிங்டன் ஸ்தாபனம் டாக்டர் தாக்கரின் தலைமையின் கீழ 1000 தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து பராமரித்து மாபெரும் கட்டியது. செங்கல்பட்டுல இருந்த போது வாதம் தவறாமல் கிருஷ்ணசாமி பெரியப்பா ரூபாய் 2 அந்த விடுதிக்கு காலை உணவு அரிசி கஞ்சி துவையல் கொடுத்தா கூட அப்ப எங்க பெரியப்பா அனுப்பின 2 ரூபாயில எனக்கு இட்லியும் பாலும் சாப்பிடுறதுக்கு எனக்கு போதுமானதா இருந்தது. மருத்துவமனையில் இருந்த போது நான் தேசப்பிதா மகாத்மா காந்திய சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. 1946ல மகாத்மா காந்தி தென்னிந்திய பயணமாக தொடர்வண்டியில பிரயாணம் செய்தாரு. அப்ப செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருமணிங்கிற ஊர்ல தொடர்வண்டி நிலையம் நின்னுச்சு. அப்ப மகாத்மா காந்தி எல்லா தொழுநோயாளிகளையும் கைகூப்பி வணங்கி வணக்கம் தெரிவிச்சாரு. அன்று அவர் மௌன விரதம் இருந்ததால ஒரு வார்த்தை கூட பேசல. மகாத்மா காந்தி அடிகள முக்கியத்துவத்தை அந்த நாட்கள்ல எனக்கு உணர முடியல. ஆனா 20 வயதுல நான் காந்தியடிகளோட வாழ்க்கை வரலாற படிச்சேன். அப்ப அருமை பெருமைகளை உணர்ந்து என் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்தேன். 1942ல இருந்து 46 4 வருடங்கள் செங்கல்பட்டு மருத்துவமனையில தங்கியிருந்தேன். வாரம் தவறாமல் சால்மோக்கர ஆயில ஊசியில மூலம் உடம்புல செலுத்துவாங்க. தொழுநோயை கட்டுப்படுத்துவார்கள். அந்த காலத்துல முற்றிய தொழுநோயாளிகளை குணப்படுத்துவது கடினம். மருத்துவமனையில எனக்கு தொழுநோய் முற்றிலும் குணமளித்து விட்டது என்று சான்று அளித்தார்கள். செங்கல்பட்டுல இருந்து வேலூர் வந்தேன். வெள்ளம் புளின்னு போன அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் கடையில போய் உதவியாளரா சில மாதங்களுக்கு பெரியப்பா என் படிப்பை டான் போஸ்கோ உயர்நிலை பள்ளியில சேர்ந்து பள்ளி கட்டணத்தையும் செலுத்தி நீ படின்னு சொன்னாரு. என் சித்தப்பா வந்து டிஜி கோவிந்தராஜனும் என் படிப்புல அக்கரசு காட்டினாங்க. அந்த சமயத்துல என் பெரியப்பாவுக்கு குழந்தைகள் இல்ல. நானும் பள்ளி நேரம் முடிந்த பிறகு கடை வீதிக்கு சென்று வர வேண்டிய பாக்கி பணத்தை வாங்கி வியாபாரில வசூலிச்சு கொடுப்பேன். எங்க பெரியப்பாவுக்கும் உதவியா இருந்துட்டு வந்தேன். என் தந்தை இறந்த பிறகு என் தாயாரையும் 4 குழந்தைகளையும் அழைத்து வந்து அன்போடு பாசத்தோடும் ஆதரித்து என் பெரியப்பா பெரியம்மாவையும் நான் இன்னும் நன்றி கொண்டு ஆசீர்வதித்து கொண்டிருப்பேன். அவருடைய மனைவி சீதாலட்சுமி அம்மாவும் எங்க வீட்டுல ரொம்ப பரிவார பாசத்தோட இருந்தாங்க. அப்புறம் என் சித்தப்பா கோவிந்தராஜும் என்னுடைய படிப்புக்கு சிறு உதவியை செய்து எனக்கு ஊக்கமளிச்சாரு. ஜானகம்மான்னு ஒரு நண்பர் படித்த நண்பர் இருந்தாரு. அவர் வீட்டுக்கு போய் நான் ஒன்றாக படிப்பு நேரங்கள் விளையாடுவோம். விடுமுறை நாட்கள் எல்லாம் வேலூர் கோட்டையில போய் மலைக்குன்றுக்கு அடியில உட்கார்ந்து படிப்போம். விளையாடுவதை வழக்கமா கொண்டிருந்தோம். ஒரு அகலமான பாறையில அதனுக்கு அடியில அமைஞ்சு உட்காந்துட்டு படிப்போம். தண்ணி பாட்டில் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. எடுத்துட்டு போய் தண்ணி குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லை. ஆனா ஜானகிராமன் தண்ணி தாகம் எடுக்குன்னு சொல்ற போதெல்லாம் சப்பாத்தி கல்லி செடியில இருந்து பழங்களை பறிச்சுட்டு வந்து தாகத்தை தீர்த்துக்க கொடுப்பான். அது என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மே மாதத்துல விடுமுறை நாட்கள்லாம் என் பெரியப்பாவுக்கு உதவியா கடைக்கு போவேன். கூடவே அந்த விலையும் அதெல்லாம் அறிஞ்சு அதற்கேத்த தரமான மலிவான பொருட்களை வாங்கி வர போவோம். மாயவரம், திருப்பாப்புலியூர், பன்ருட்டி ஊர்களுக்கு எல்லாம் சரக்கு எடுத்துட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பணம் வசூலிச்சுட்டு வருவேன். மதிய சாப்பாட்டுக்கு டிஃபன் கேரியரை எடுத்துட்டு வர சொல்லுவாரு பெரியப்பா. நான் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அந்த நாட்கள் எல்லாம் செருப்பெல்லாம் பாக்குறதுங்கிறது ரொம்ப சொற்பமே. எங்க வீட்டுல இருந்து பெரியப்பா கடைக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். கால்ல செருப்பு இல்லாம வெயில்ல டிஃபன் கேரியரையும் எடுத்துக்கிட்டு செல்வது சிரமமா இருக்கும். வழியில எங்கெங்கெல்லாம் மரநிழல் கிடைக்குதோ அங்கங்க சில நேரம் நின்று தொடர்ந்து போவேன். இரவு அவருடன் வேலை செய்யும் ஆட்கள் 4-5 பேருடன் வீட்டுக்கு வந்து சேருவேன். செங்கல்பட்டுல இருந்து பூரணமாகி வந்த பிறகு திரும்பி வியாதி வராமல் தடுக்க சால்மோக்கரா எண்ணெய் ஊசிய வாரத்துக்கு ஒரு முறை சிஎம்சி மருத்துவமனையில போய் போட்டுட்டு வருவேன். அது ஒரு ஓரமான மூலையில இருந்தது. யாரா பாப்பாங்களோன்னு எனக்கு அச்சமா வேற இருக்கும். இந்த ஊசிய போட்டுட்டு 2-3 நாள் உடம்பு வலிக்கும். ஒரு நாள் என்னோட பள்ளியில படிக்க ஒரு மாணவன், உனக்கு தொழுநோய் இருக்குதா, நீ சிஎம்சில போய் ஊசி போட்டுட்டு வருறியா அப்படின்னு கேட்டுட்டான். பலர் முன்னில கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா. ஓரளவுக்கு பேசி சமாளிச்சேன். அந்நாட்கள்ல தொழுநோய் என்ற எவ்வளவு பயங்கரங்கிறத முன்னெச்சரிக்கையா மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டதுனால எனக்கு எந்த உடல் உபாதையும் ஏற்படல. எனக்கு உதவி செஞ்சவர்களை நான் பல பேரை இதுல குறிப்பிட்டிருக்கேன். இதுல வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில 1900 ஆண்டு டாக்டர் ஐடாஸ்கர் என்பவர் அமெரிக்க பெண்மணி. அவங்க வந்து அந்த ஆஸ்பத்திரியை தொடங்கி வச்சாங்க. அப்ப சர்வதேச அளவில் புகழ் பெற்றது.
பாஸ்கர்ங்கிற அம்மையார் வந்து 3 தலைமுறையா மருத்துவ சேவை செஞ்சு வராங்க. சிறுபிள்ளையா இருக்கும்போதே இந்தியாவில் உள்ள பஞ்சம், பனி, நோய்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப அவங்க கண்ணீர் வடிச்சிருக்காங்க. 1890 வந்து அவருடைய தாயார் நோய்வாய்ப்பட்டு இறந்த போது அவங்களும் உதவியா இருக்க இந்தியா வந்தாங்க. அப்போது ஒரு நாள் இரவு 3 கர்ப்பிணி பெண்கள் வந்து சரியான மகப்பேறு மருத்துவம் இல்லாததுனால இறந்து போனதை இவர் கண்கூடா பார்த்திருக்காரு. அதனால இவர் என்ன திருமணமே செய்துக்கலாமா, வாழ்நாள் முழுவதும் மருத்துவ சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஐடாஸ்கர். 1899 தான் நியூயார்க் நகரத்தில் உள்ள கார்னல் மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் பயின்று இந்தியா திரும்பி வந்து வேலூர்ல ஒரு சிறு மருத்துவமனையை தொடங்கினாரு. பின்னால இதுவேதான் உலக புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனை பெயர் பெற்று பல்லாயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இன்றும் சேவை செய்து வருகிறது. என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்த பிறகு வேலூர் கிறிஸ்துவ மருத்துவமனையில் இயன்முறை மருத்துவ உதவியாளராக மாதம் ₹20 பயிற்சி ஊதியமாக பெற்று நீண்ட காலம் ஊழியம் செய்தேன். நான் மிஸ் ரூஸ் தாமஸ் என்பவரோட பிரிட்டிஷ் இயன்முறை மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்கு பணிபுரியும் தினமும் எனக்கு வகுப்பெடுப்பார்கள். ஒரு நூல் என்றவற்றையெல்லாம் தோழப்பட்ட பாலை நடத்துவார்கள். அந்நாட்கள்ல சுடுகாட்டுக்கு சென்று சில மனித எலும்புகள் எல்லாம் எடுத்து வந்து சேகரிச்சு அதை வச்சு எல்லாம் படிப்பேன். ரூட் தாமஸ் வந்து கரிகிரிங்கிற ஊர்ல உள்ள SIR மருத்துவமனையில என்னை சேர்த்து விட்டாங்க. அதனால நான் சிஎம்சி மருத்துவமனையில என்னுடைய வேலைகளை முடித்த பிறகு அங்கு செல்வேன். சைக்கிள் மூலம்தான் போயிட்டு வர முடியும். 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரிகிரி மருத்துவமனைக்கு தினமும் சென்று போய் படிச்சுட்டு வந்தேன். அப்ப டாக்டர் பால் பிராண்டு அப்படிங்கிறவர் வந்து அவருடைய பெற்றோர் நாமக்கலுக்கு பக்கத்துல உள்ள கொல்லிமலையில நிறுவனம், அதாவது மலைவாழ் மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு வந்தாங்க. வேலை, கோழி வளர்ப்பு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட நான் போய் நிறைய தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து படிப்புக்கான வாய்ப்பும் அங்க போய் பால் பிராண்டுங்கிற லண்டன் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து படிச்சு நானும் முடிச்சுட்டேன். இதுக்கெல்லாம் அங்க மருத்துவ. அப்புறம் டாக்டர் பால் பிராண்டு வேலூர் கிறிஸ்துவ மருத்துவமனை நிபுணராக சேர்ந்தாரு. அந்த நாட்கள்ல தொழில்நோயாளிகளை வந்து தொடுவதற்கு கூட மருத்துவர்கள் பயப்பட்டார்கள். ஆனா பால் பிராண்டு நோயாளியிடம் அன்பு செலுத்தி அவருடைய மடங்கிய கைகள் எல்லாம் நிமித்து நல்ல மாதிரி அவர் குணப்படுத்தினதை பார்த்த உடனே எனக்கும் அந்த எண்ணங்கள் ஏற்பட்டது. மறுமலர்ச்சியாக ஆரம்பிச்சேன். நல்ல உயர்ந்த நிலைக்கு நானும் அந்த வர ஆரம்பிச்சேன். கட்டு போட்டு நோயாளிகளுக்கு பால் பிராண்ட் வந்து புண்களை ஆற்றுவதற்கு பல ஆராய்ச்சிகளை தொடுத்தாரு. தொழுநோயாளி ஒரு கால் புண்ணுக்கு வந்து மாவு கட்டு போட்டு 6 வாரங்களுக்கு பிறகு அதை மாவு கட்டு அகற்றும் அவர் பக்கத்துல இருந்து ஆச்சரியம், நோயாளியோட புண்கள் ஆகி இருப்பதை என்னால் உணர முடிஞ்சது. டாக்டர் பால் பிராண்ட் அதற்கான பூர்வாங்க வேலைகளை பதிவு செய்ய தொடர்ந்தாரு. தொழுநோயாளிகள் சங்கத்துல வந்து காரியரசியா இருந்த பேராசிரியர் TN ஜெகதீசன் அவர்களை தொடர்பு கொண்டு அவர் வந்து புகழ்பெற்ற சமூக சேவர்கள். அவருடைய சேவையை பாராட்டி தான் தமிழக அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கூட வழங்கினாங்க. அந்த மண்டலத்துல தொழில் நிலையம் ஒன்ற மகாத்மா காந்தியின் ஆசீர்வாதத்தோட அங்க ஆரம்பிச்சு வச்சோம். மருத்துவமனையில வந்து டாக்டர் பால் பிராண்ட் தலைமையின் கீழே ஆரம்பிக்கப்பட்டது. மாவு கட்டு அப்புறம் அகில இந்திய தொழுநோய் மாநாடு நடந்தது. டாக்டர் பால் பிராண்ட் என்பவருடன் சென்று கலந்து கொண்டு கண்காட்சி ஒன்றை பார்த்து வந்தோம். அந்த இதுல வந்து அதை என்னோட தொடங்கி வச்சு கட்டுரையை என்னோட நான் பயிற்சி அங்க நிறைவேற்றினேன். அமெரிக்காவில் புகழ்வாழ்ந்த ஆல்பர்ட் லாஸ்கர் என்ற விருதை வாங்கின அங்கீகாரமானவர்களுக்கு புனர்வாழ்வு முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஹைதராபாத்ல வந்து இந்திய தொழுநோய் மாநாடு நடைபெற்றது. டாக்டர் பால் பிராண்டும் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையை வந்து படிப்பதற்கு என்னை ஸ்லைடு போட்டு காண்பிப்பதற்காக என்னை கூப்பிட்டு இருந்தார். அதன் மூலம் நான் செய்து காட்டினேன். அனைவரும் என்னை பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். திருமதி பால் பிராண்ட் என்பவரும் அவரும் வந்து ஒரு சிறப்பான கண் மருத்துவராக இருந்தார். தொழுநோயாளியின் கண்களில் பாதிப்பு ஆராய்ச்சி செய்து கண்கள் பாதிப்பினை தடுத்து சிகிச்சை முறைகளை செய்வித்து சர்வதேச புகழை பெற்றவர். ஒரு சமயம் அவர் என்னிடம் பேசும்போது, டாக்டர் பிராண்ட் இரவு பகல் பாராம அயராது வேலை செஞ்சு வரீங்க, உங்களுடன் பாதிக்கப்பட்டு நான் விதைவாகி விடுவேணும்னு அச்சமே உள்ளதுன்னு அவர் சொல்லி சிரிச்சதா சொன்னாங்க அவங்க அந்த சமயம். கணவரின் துணிகளை டோபிக்கு போடும்போது அவருடைய சட்டை பைகளை காலி செய்து ஒரு நாள் அவர் அவ்வாறு செய்யும் போது சட்டை பையில ஒரு கடிதத்தை பார்த்தார். அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கும் போது பிரிட்டிஷ் ராணி அம்மையார் வந்து டாக்டர் பால் பிராண்டுக்கு உலக புகழ் பெற்ற கமாண்டர் ஆஃப்
பிரிட்டிஷ் எம்பையர் என்ற விருதினை அளிப்பதற்காக இங்கிலாந்து வரும்படி அழைத்திருந்ததை பார்த்தேன். பால் பிராண்ட் விருதினை கூட மனைவிக்கு தெரியாமல் வச்சிருந்தாரு. உலகளாவிய புகழ்பெற்ற அடைவதை இறைவனுக்கும் பற்றுதல் மிக்கவராக இருப்பதை நான் கண்டுகொண்டேன். விருப்பம் இருப்போர் என்று தோன்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் நோபல் பரிசு கொடுப்பதற்கான ஆலோசனையும் அறிவுபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இத்தகைய நிகழ்ச்சிக்கு முன்னால் அவர் காலமானது மிகப்பெரிய இழப்பாகும். மகாத்மா காந்தி விரும்பிய வைஷ்ணவே ஜனத்தே இந்த பாடலின் ஒரு உண்மைய பக்தன். காந்திஜி தொழுநோய் நிவாரணத்துக்காக 1930 பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மகாத்மா காந்தி அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்துல சுமார் 464 கிலோமீட்டர் தூரத்துல தண்டி யாத்திரைக்கு உப்பு சத்தியாகிரகம் செய்யறதுக்கு போகும்போது உலக புகழ்பெற்ற பேரணியை நடத்தினாரு. உப்பு சத்தியாகிரகத்துல போது ஒரு நாள் மாலையில தொண்டர்கள் அனைவரும் மகாத்மா காந்தியோட பிரார்த்தனை கூட்டத்துக்கு சேரும்போது ஒருவரை காண நேர்ந்தது. கையில் ஒரு அரிக்கன் விளக்கோடு காணாமல் போன நபரை தேடி காந்தி வந்தார். அப்போது அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு காந்திஜியுடன் நான் அவருக்கு சிகிச்சை அளித்தேன். மகாத்மா காந்தி மிகவும் விரும்பிய வைஷ்ணவ ஜனதை பாடல்ல மற்றவர்கள் துன்பத்தை பிறருக்கு நன்மை உதவி செய்வான். கர்வம் தனம் மனிதனிலிருந்து உள்புக மாட்டான். உலகம் முழுவதும் அடக்கத்துடன் இருப்பான். யாரை பற்றியும் அவதூறு பேச மாட்டான். அவன் வாய்மொழியாக பேசும் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இருக்கும். அவர்கள் தாயார் ஆசிரியர்களுக்கு அவர்கள் எல்லோரிடமும் சமமாக பார்ப்பான், பேசுவான். பேராசை, பொருள் இவற்றை தவிர்ப்பான். மற்றவர்களுடைய மனைவியை தன்னுடைய தாயாகவே நினைப்பான். வளர்ந்து போனாலும் பொய் பேச மாட்டான். பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான். உலக பிரகாரமான ஆதாயங்களாக அடிப்பணி என்று 15 கோட்பாடுகளை அவர் எழுதியிருந்தார். அதாவது சமஸ்கிருத புலவர். அவர் இந்திய தேசிய விடுதலைக்காக காந்தியுடன் சேர்ந்து போராடியவர். அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு வார்தாவில் உள்ள ஆசிரமத்தில் காந்தியை பார்க்க வந்தார். அவர் தொழுநோயில் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர் என்னிடம் அழைத்து வந்தார். உதவியை நாடி வந்தார். காந்தி தன்னுடைய ஆசிரமத்துக்கு தங்கியிருக்கும் பேசி பார்சுரே ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் அனைவரிடமும் பேசி சாஸ்திரிய ஆசிரமத்தில் தங்க ஏற்பாடு செய்தார். இப்போது வார்தாவில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் பார்சுரே சாஸ்திரிக்கு தங்கியிருந்த குடிலை அவர் நினைவாக வைத்துள்ளார்கள். காந்தி தினமும் அவரை பார்த்து அவருடைய கை கால்களை நீவி விட்டு நலம் விசாரிப்பார். உலக தொழுநோய் கருத்தரங்கும் நடைபெற்றது. 1968 இந்திய அரசாங்கத்தின் கீழ் கருத்தரங்கு ஆக்ராவில் நடைபெற்றது. மாநாட்டில் ஆய்வுக் கட்டுரை ஒன்று வழங்கும்படி எனக்கு அழைப்பும் விடுத்தார்கள். ஆய்வுக் கட்டுரை படிக்கும் நாளன்று எனக்கு காய்ச்சலாக இருந்தது. உடல் நலமின்மை கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய படித்த அனைவரையும் பாராட்டையும் பெற்றேன். பல டாக்டர்கள் பெயர்களை இவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்கத்தா இந்திய இன்முறை மருத்துவ மாநாடு என்று அங்கேயும் அவருடனும் 1968 என்னை அழைத்து சர்வதேச தொழுநோய் மாநாட்டில் லண்டனில் கட்டுரை வாசிக்க என்னை செய்தார்கள். அதற்கு டாக்டர் பிரான்சிஸ் என்பவரும் டாக்டர் மாரிஸ் காட்ரி என்பவரும் மேட்டர் கொச்சலே என்பவரும் TN ஜெகதீசன் என்பவரும் பல தொழுநோய் மருத்துவர்களுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. பேராசிரியர் TN ஜெகதீசன் அவருடைய எனக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. அவர் ஒரு சமயம் என்னுடைய தொழுநோய் மருத்துவமனைக்கு அங்குள்ள நோயாளியின் கால்களில் உள்ள புண்களுக்கு மாவு கட்டு போடும்படி டாக்டர் பால்பிராண்ட் வாயிலாக எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவ்வாறே நானும் செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கும் மழவந்தாங்கல் தொழுநோய் நிலையத்துக்கு சென்று MCR செருப்புக்கான அளவை எடுத்துக்கொண்டோம். சுமார் 15 நோயாளிகளுக்கு கால்களுக்கு மாவு கட்டு போட்டு புண்களை ஆற்றுவதற்கான செயல்களை மேற்கொண்டேன். வேலை நீடித்ததால் இரவு பகல் பாராமல் அங்கேயே உழைத்தேன். வெற்றுமார்க்ஸ் லைட் வெளிச்சத்தில் அவர்களுக்கு உதவிகளை செய்து இருந்த புண்களை ஆற்றினேன். நோயாளிகள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். திரு பாபா ஆம்டே என்பவர் மிகச்சிறந்த சமூக சேவர். ஏழைகளுக்கு எளியவருக்கும் அங்கீகமானவர்களுக்கும் தொண்டு செய்து உலகளாகிய புகழ் பெற்றார். இவருடைய சேவையை பாராட்டி சர்வதேச மெகசேசே விருது வழங்கப்பட்டது. வினோபாவுக்கும் காந்திஜிய நெருங்கிய சகாக்களில் ஒருவரான இந்திய தேச விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றி விடுதலைக்காக அயராது பாடுபட்ட, புகழையும் விரும்பாமல் மக்களுக்கு சேவை செய்தவர். பூமி தான இயக்க தலைவராக இருந்து கால்நடையாக கன்னியாகுமரிக்கு காஷ்மீர் வரை பெரிய பெரிய நில சுவாதானங்களை அடைந்து மிகுதி நிலங்களை பெற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்த பெருமை கொண்டவர். வினோபா வார்தாவுக்கு அருகில் உள்ள
பவுனார் ஆசிரமத்துல தங்கி தொண்டுகள் செய்து வந்தார். மகாத்மா காந்தி வார்தாவில் உள்ள மகரோகி சேவை சமிதி தொழுநோய் சாமனத்தையும் ஏற்பாடு செய்தார். வினோபா சேவையையும் அவர் தொண்டில் ஈடுபட என்னையும் அவரோடு சேர்ந்து நானும் தொண்டில் ஈடுபட்டேன். டாக்டர் சர்மா என்னை மிகவும் பாராட்டி என்னை வினோபாவிடம் அழைத்து சென்று வினோபாவையே பார்த்தபோது அவருடைய தொழுநோய் மருத்துவமனையில் வேலை செய்தமைக்கு மகிழ்ச்சி தெரிவித்தார். எனது குடும்பம் என்னுடைய திருமணம் 1963ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி நடைபெற்றது. திருமணத்துக்கு முன்பு பெண் வீட்டாரிடம் சில கோரிக்கைகள் வைத்தேன். திருமணத்துக்காக எவ்வித பொருளாதாரமும் வரதட்சணையும் பெறமாட்டேன் என்றேன். திருமணம் ஒரு கோவிலில் அதிக செலவில்லாமல் நடைபெற வேண்டும் என்றேன். மனைவியாக வரவிருக்கும் பெண் 8ஆம் வகுப்பு படித்திருக்கும் வகையில் கல்வியுடன் நின்று விடாமல் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று கட்டளையும் விட்டேன். அவ்வாறே ஒப்புக்கொண்டனர். திருமண நாளுக்கு முதல் நாள் கோவிலை சுற்றம் செய்து குப்பைகளை அகற்றி செய்ததும் நானேதான். திருமண நாள் அன்று என் உறவினர்கள் நண்பர்கள் வந்திருந்த திருமணத்தை நடத்தி வைத்தனர். சில மாதங்கள் கழித்து குடும்பத்துடன் சுற்றுலா கூட சென்று வைத்தேன். அப்போது எனக்கு மாத சம்பளமே 100 ரூபாய் தான். பணத்தில் 25 ரூபாய் என் மனைவியின் படிப்புக்கும் மீதி 75 ரூபாய் குடும்ப செலவுக்கும் சிக்கனத்தை மேற்கொண்டேன். என் மனைவி 10ஆம் வகுப்பு SSLC தேர்வு எழுதும் போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். தேர்வு எழுத அச்சப்பட்டார்கள். CMC மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று இன்னும் பிரசவத்துக்கு இன்னும் 2 வாரங்கள் ஆகும் என்றதால் தைரியமாக தேர்வு எழுத வைத்தேன். என் மனைவியின் தேர்வுகளை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றார். எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு வாசுகி என்று பெயர் வைத்தோம். என் மனைவி மேற்கொண்டு படிக்க விரும்பினார். குழந்தைகளுக்கு 1 வயதான போது ஆசிரியர் பயிற்சிக்கு சேர 2 வருட படிப்பு பயிற்சி வாஜாலாவில் நடந்தது. அப்போது வாலாஜாவில் வந்த வேலூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவு ஆசிரியர் பயிற்சியை போது விடுதியில் தங்கி படிக்க வேண்டும் என்றார்கள். என்னுடைய சகோதரி காந்தா அவர்கள் குழந்தை வாசுகியை நான் வளர்ப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். என் மனைவியின் பயிற்சி பள்ளியில் இருந்து மாதத்துக்கு 1 முறை வேலூர் வந்து செல்வார்கள். பயிற்சி முடிந்த பிறகு செகண்டரி கிரேடு டீச்சர் வேலையும் கிடைத்தது. அவர் தொலைதூர கல்வியில் சேர்ந்து MA BEd முடித்தார். என் மனைவியின் ஆர்வத்தை குறைக்க மனமில்லாமல் அவரை PhD படிக்கவும் அவரை ஊராக சென்று வேலை செய்ய நேரிடுமே என்று கூறினேன். இருந்தாலும் எவ்வித தடங்களும் இல்லாமல் PhD முடித்தார். 1968இல் 2வது பெண் குழந்தை பிறந்தது. அவருக்கு கலைவாணி என்று பெயர் சுற்றினேன். நான் மருத்துவமனையில் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டிருந்ததால் காலம் தாழ்த்தியே வீட்டுக்கு வருவேன். ஆனாலும் அந்நாட்களில் CMCயில் குறைவான சம்பளமே கிடைத்தது. என் மனைவியும் ஆசிரியர் பணி செய்திருந்ததால் குடும்பத்தை ஓரளவு சிக்கனமாக நடத்தி வந்தோம். என்னுடைய தாயார் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவருடைய எந்த தொல்லையும் தந்ததில்லை. சில சமயங்களில் தானாகவே பேசிக் கொண்டிருப்பார். என் தாயாரின் துணிமணிகளையும் துவைத்து அவருக்கும் சேவைகள் செய்துவிட்டு பள்ளிக்கும் சென்று வந்தார் என் மனைவி. நான் எனது குழந்தைகளை தூக்கி விளையாட மாட்டேன். ஏனால் தொழுநோய் எங்கோ வந்து விடுமோ என்ற பயத்தில் தூரத்திலிருந்தே விளையாடுவதை பார்த்து மகிழ்வேன். என்னுடைய மூத்த சகோதரி பாப்பி, என்னுடைய இளைய சகோதரி காந்தா இருவருமே என் வீட்டிலேயே அருகிலேயே இருந்தார்கள். என் மனைவி ஆசிரியர் வேலைக்கு செல்லிருப்பதால் எங்கள் 2 குழந்தைகளையும் அவர்களே நன்றாக பார்த்துக் கொண்டார்கள். என் இளைய சகோதரிக்கு அவருடைய கணவர் அருணாச்சலம் அவர்களும் துணையாக இருந்து குழந்தைகளை பார்த்துக் கொண்டார்கள். நான் 7 முறை மருத்துவம் படிக்கும் மாணவர்களை வேலூருக்கு அழைத்து சென்று அமிர்தி காட்டிற்கும் திருவண்ணாமலைக்கும் அழைத்து சாத்தனூர் அணைகளுக்கும் அழைத்து சென்றேன். சென்னையில் நாங்கள் உறவினர் வீட்டில் செல்லும் போது பைகளை ரயில்வே நிலையத்தில் உள்ள அறையில் வைத்துவிட்டு வனவிலங்கு காப்பகத்துக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறோம். என்னுடைய தந்தையார் வள்ளலார் போதனையின்படி என் தாயார் இறந்த போது அசைவ உணவுகள் சாப்பிட மாட்டாங்க எங்க தாயாரு. அதனால இறந்த போது வள்ளலார் வாக்கினுங்க கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்ற அடிப்படையில் யாரும் இரைச்சல் போட்டு அழ வேண்டாம் என்று கூறினேன். டேப்பரி கார்டரில் பக்தி பாடல்களை மட்டும் போட்டேன். சவம் எடுத்து செல்லும் போது எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மேளந்தாளம்லாம் அடிக்காமல் எவ்வித மௌன உருவமாக சென்று சுடுகாட்டில் புதைத்து விட்டு வந்தோம். 15ஆம் நாள் காரியம் எல்லாம் சொற்பொழிவு வைத்து நன்னறி சொற்பொழிவு ஏற்பாடு செய்து எவ்வித சடங்குகளும் செய்யவில்லை. மதிய உணவு உண்ட பிறகு எல்லோரும் கலைந்து சென்றனர். என்னுடைய மூத்த மகள் வாசுகிக்கு வழக்கம் போல நல்ல மதிப்பெண்கள் பெற்றாள். அந்நாட்களில் எங்க குடும்பங்களை கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதிகம் படிக்க வைக்க முடியவில்லை. இருந்தாலும் நான் மாறுபட்ட கருத்தினை கொண்டு மூத்த மகளை இன்ஜினியரிங் கல்லூரியில் VIT கல்லூரியில் வேலூரில் சேர்த்தேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் கல்லூரி உலகத்தரம் வாய்ந்த கல்லூரியாக சேர்மன் விஸ்வநாதன் அவர்கள் மாற்றினார். அதன் பிறகு கல்லூரியில் என்ஜினியரிங் கல்லூரியில் ஆசிரியராக 1 வருடம் வேலை செய்தார். பிறகு மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் வேலை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கவே அத்துறையில் கடினமாக உழைத்து படிப்படியாக முன்னேறி தற்போது தலைமை மேலாளராக பணிபுரிகிறார். அங்கு வேலை செய்யும் பொறியாளர் திரு முரளிபாபு அவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைத்தோம். இந்த இடத்தில் தான் நான் என் கதையை சொல்கிறேன். அதாவது இவர் வாசுகி என்பவரும் முரளிபாபு என்பவரும் இப்போது இந்த கதையை நான்
போதுதான் எனக்கே தெரிந்தது என் கணவர் வேலை செய்யும் NLC பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் அறிய வந்தது. கொடுத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டிருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர்கள் கொடுத்த புத்தகம் தான் என்பது இதன் மூலம் தான் நான் தெரிந்து கொண்டேன். அவர் அவர்கள் தற்போது பெரிய பழுது பார்க்கும் நிபுணத்துவம் பெற்றவராக அவர் இருந்தார். ஊழலற்ற அதிகாரியாகவும் பணிபுரிந்து ஸ்தாபனத்துக்கு இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறார். அவருடைய ஒரே மகள் பிருந்தாவும் பொறியியல் படிப்பு முடித்து தங்கப்பதக்கம் பெற்றார். மேல் படிப்பு IAS படித்து வருகிறார். என்னுடைய இரண்டாவது மகள் கலைவாணி 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே பாடத்தில் முதல் பதிப்பு ஒரு பாடத்தில் நல்ல மதிப்பெண்ணும் பெற்றார். மற்ற பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் முடியாது என்று எழுதி வைத்திருந்தேன் என்னுடைய அறையில். அதனால் எங்கள் உறவினர்கள் சரி என்னிடம் வந்து சண்டை போட்டார்கள். இதனை நான் பொருட்படுத்தவே இல்லை. செய்து நல்ல பலனை நல்ல மதிப்பெண் பெற்று அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்புக்கான வாய்ப்பும் கிடைத்தது. தேர்ச்சி பெற்ற பிறகு வேலூர் கிறிஸ்துவ மருத்துவ படிப்பிற்காக வாய்ப்பினை பெற்று தங்கப் பதக்கமும் பெற்றார். எங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களே பிள்ளை பார்த்து திருமணம் செய்வார்கள். ஒரு பிள்ளை வீட்டார் மகளின் திருமண விஷயமாக பேசும்போது உங்கள் வீட்டில் எங்கள் கார் வைக்க கூட வசதி இல்ல. இதனை கேட்ட பிறகு எனக்கு இந்த இடம் ஒத்து வராதுன்னு நான் இரண்டாவது மகளுக்கு திருமணம் செய்வதை கொஞ்சம் மேற்படிப்பை நிறுத்திவிட்டால் நான் எங்கள் மகனை உங்களுக்கு திருமணம் வைத்துக் கொள்கிறேன். ஒரு மகனின் படிப்பு மகளின் படிப்பேன் என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். மூன்றாவது தான் டாக்டர் குலோத்துங்க சோழன் என்பவர் என் மகளின் படிப்புக்கு எந்தவரும் வரமாட்டேன் என்று உறுதியதால் திருமணத்தை நடத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டேன். அவ்வாறாக வைத்தேன். ஒரே தனியார் மருத்துவமனை ஏற்படுத்தி மருத்துவமனையிலேயே அறுவை சிகிச்சை பிரசவத்துக்கான அறைகள் மற்றும் மக்களுக்கும் ஊரை சுற்றியுள்ள இப்ப வந்து சோழன் அங்கு விவேகானந்தா பள்ளியாராகவும் பள்ளியின் முன்னேற்றத்துக்காக பாட்டு வருகிறார்கள். வந்து மாசத்துல ஒரு நாள் போவாங்க. 2 நாள் அங்க என் மூலம் பல நோயாளிகள் சிகிச்சை பெற்று பலனடைந்து உள்ளார்கள் என்று அவர் நிறைய நோயாளிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். முதுகு பாதிப்புகள் நிறைய சிகிச்சைகளை ஏற்படுத்தி நோய்களை குணப்படுத்தியுள்ளார். சேலம் விநாயகா மிஷின் அதாவது 1990 மருத்துவ கல்லூரியிலே என முதல்வராக தற்போது வேலை செய்யும் விநாயகா மிஷன் தலைவர் என்னிடம் தொலைபேசி மூலம் அணுகி எண்முறை மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டார். இவருடைய கல்லூரி வளாகத்தையே மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்திருப்பதால் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். எண்முறை மருத்துவ மாணவர்களுக்கு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று இக்கல்லூரியில் சேர்ந்தேன். நான் விநாயகா மிஷன் தலைவர் டாக்டர் சண்முக சுந்தரம் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் ஒரு சிறிய அளவில் மருந்தகம் கல்லூரி ஆரம்பித்து படிப்படியாக செவிலியர் கல்லூரி, எண்முறை மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி என 2 கல்லூரிகளை அமைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் விநாயகா மிஷன் நிறுவனத்தில் பயின்று வருகிறார். மாணவர்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பல மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அச்சமயத்தில் நான் அந்த விநாயகா மிஷன் ஆஸ்பத்திரியிலேயே முதல்வராக பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் ரிட்டையர் ஆன பிறகு என்னுடைய மாந்தோட்டம், அதாவது எப்படி சொல்லணும்னா வேலூர் பச்சை காய்கறிகளுக்கு பிரசித்தி பெற்ற நகரம். ஒவ்வொரு மாம்பழம் காய்க்கும் பருவத்திலேயே நிறைய மாம்பழங்களை வாங்கி வந்து பழுக்க வைத்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தி வரார்கள். அவ்வாறே நான்
கரண்டோட மரம் போட்டோ வளர்ப்பதிலும் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பொருளாதாரம் போதுமான இல்லாத செயல்படுத்த முடியும். லதாவோட மிஷின்ல சேர்ந்து அண்ணா என்னுடைய வருமானத்தில் வந்து சிறிது எங்க சிறிதாக வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு சில கொடுத்தது. வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை தாலுகாவில் உள்ள கல்லாத்தூர் என்ற இடத்தில் 2.5 ஏக்கர் நிலம் வாங்கி 300 மரக்கன்றுகள் நட செய்தேன். இப்போது அம்மரத்தின் காய்கள் காய்க்க ஆரம்பித்து நல்ல விளைச்சலையும் தருகிறது. மாங்கனிகளில் இருந்து விற்பனை செய்யாமல் ஊர்களுக்கும் கல்லூரி குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய விடுமுறையில் பேராசிரியர் டி என் ஜெகதீசன் அவர்களுடைய ஹைதராபாத் பயணத்தின் போது தொழுநோய் சம்பந்தமாக மந்திரிகளுடன் பேச வேண்டியிருந்தது. மாலையில் கவிக்குள் சரோஜினி நாயுடுவையும் அவருடைய மகனையும் சந்தித்தேன். சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ரத்த பரிசோதனை இருக்கிறது அறிகுறிகள் இருப்பதாக தெரிந்தது. உணவில் எச்சரிக்கையாக இருக்கும்படி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் மருந்துகள் சாப்பிடாமலே கடந்த 10 சர்க்கரை வியாதி சாப்பாட்டிலேயே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தேன். சர்க்கரை வியாதிக்காக ரத்தம் பரிசோதித்தல், சர்க்கரை பழங்கள் ஆகியவற்றை தவிர்த்தேன். உணவுக்கு சிறிய அளவாக சாப்பிட்டு 4-5 வேளைகளை பிரித்து சாப்பிடுவேன். வேலை தவறுகள் எடுத்துக்கொள்வேன். தினமும் உடற்பயிற்சி செய்வேன். நடப்பது எப்போதும் உற்சாகத்துடன் வேலை செய்வேன். நான் 60வது வயதில் மிதிவண்டியில் தினம் 10 கிலோமீட்டர் வரை செல்வேன். சிலர் தகுதி கார் வாங்கி அதில் பிரயாணம் செய்யலாமே என்பார்கள். அதற்கு நான் என்னை மதிக்கிறவர்கள் மதிக்கட்டும், மதிக்காதவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை என்பேன். இது என் உடல் நலத்துக்கு நல்லது என்று சொல்வேன். முக்கியமாக எண்முறை மருத்துவத்தில் தேர்வு எழுதும் குழுவில் இருந்து எல்லா உதவிகளையும் செய்தேன். அவர்களுக்கு எழுத்து தேர்வு, மெமரி டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட் என்று எல்லா உதவிகளையும் செய்து குறைந்தது 25 முறையாவது வேகமாக எழுந்து உட்கார வைத்து அவர்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்து வைத்தேன். அதாவது சில வலி நிவாரணங்களுக்கு பயிற்சி முறைகளையும் இந்த புத்தகத்தில் கொடுத்துள்ளேன். அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். முத்துலட்சுமி மேம், நீங்க முடிஞ்சா அதுல போடுங்க, பிபிடி போடுங்க. நான் படிச்சிட்டு இருக்கேன், அதை பாக்குறவங்க வேணா தெரிஞ்சுக்கட்டும், உபயோகமா இருக்கட்டும். ஓகே ஓகே மேம், ஷேர் பண்ணுங்க. வலி நிவாரணங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மூட்டு வலி இருக்கும்போது சுடுநீர் ஒத்தடம், மெழுகு ஒத்தடம் இதெல்லாம் கொடுப்பாங்க. தேவையற்ற பொருட்களை நீக்குவதாலும் வலி நிவாரணி கிடைக்கப்பெறுகிறது. அந்த செயல்பாடானதான் சில மோசமான நிலையில உள்ளவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அறிவுறுத்தினார்கள். கழுத்து வலி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியவை: அதாவது நீண்ட நேரம் கழுத்தை குனிந்த நிலையில் வேலைகளை தவிர்க்க வேண்டும். தலையில் சுமையை தூக்குவதை தவிர்க்க வேண்டும். பளு தூக்குதல் தவிர்க்க வேண்டும். வலி இருக்கும் இடத்தில் சூடு ஒத்தடம் கொடுக்கவும். பெரிய தலையணைக்கு பதிலாக சிறிய தலையணையை வைத்து பழகிக் கொள்ளவும். மேம், 1 செகண்ட், ஸ்கிரீன் தெரியல, ஷேர் பண்றது. இப்ப தெரியல மேம். முன்னாடி தெரிஞ்சதா? முன்னாடி தெரிஞ்சது. தெரியுது மேம். அதாவது முதுகு வலி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியவை: முதுகை வளைக்காமல் கூடுமான வரை நின்றவரை நின்று வேலைகளை செய்ய வேண்டும். கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கவும். பஞ்சமத்தில படுப்பதற்கு சமமான படுக்கையில் படுக்கவும். தரையில் உட்கார்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். பஸ்ஸின் பின் சீட்டில் பிரயாணம் செய்வதை தவிர்க்கவும். வலி இருக்கும் இடத்தில் சூடு ஒத்தடம் கொடுக்கவும். வெஸ்டர்ன் டாய்லெட்டை உபயோகப்படுத்தவும். அதாவது இந்த மேல கொடுத்திருக்க பயிற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா, வலி மிகுதியாக இருக்கும் இடத்தில் இவ்வாறு படுத்து பழகவும். முதுகுவலி உள்ளவர்கள் கீழே உள்ள படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளவும். அதாவது ஒரு கையை மேல தூக்கி, அதாவது முதுகுவலி உள்ளவர்கள் ஒவ்வொரு பயிற்சி இடுப்ப மேலையும் கீழே தூக்கி பயிற்சி செய்யணும். முதுக வளைச்சி பின்பக்கமா நிமிச்சு படுக்கணும். அப்புறம் ஒரு காலை மடக்காம மேலே தூக்கி பயிற்சி இறங்கி செய்யணும். இது போல அடுத்த காலுக்கும் செய்யணும் அப்படின்னு பயிற்சி கொடுத்து ஒரு கையை ஒரு காலு மேல தூக்கி பயிற்சி செய்யணும். அது போல அடுத்த காலுக்கும் பயிற்சி செய்யணும். ஒரே சமயத்துல 2 கைகளையும் தூக்கி உயர்த்தி இந்த மாதிரி பயிற்சி செய்யணும்னு இந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு. முழங்கால் மூட்டு வலி உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியவை: நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்கணும். கூடுமான வரை அதிகமான படிக்கட்டுகள் ஏறுவதை தவிர்க்கணும். உடல் பருமனை குறைக்கணும். தரையில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கணும். சூடு ஒத்தடம் அல்லது மெழுகு ஒத்தடம் கொடுக்கணும். வெஸ்டர்ன் டாய்லெட்டை பயன்படுத்தணும். கழிவறையில் ஒரு கம்பினை பிடித்து கொண்டு எழுந்திருக்க வேண்டும்.
வேண்டும். முழங்கால் வலி அதிகமாக இருந்தால் கைத்தடி வாங்கி பயன்படுத்தலாம். கால் மூட்டி வலி தாங்கி சக்தியை வச்சு மோசமாக இருந்தால் உடனே மருத்துவரை ஆலோசனையை கேட்டு அறுவை சிகிச்சை கூட செய்து கொள்ளலாம். அதாவது பாதிக்கப்பட்ட முட்டியின் கீழே தலையணியை வச்சு படத்துல காட்டியவாறு பல முறை பயிற்சி செய்யணும். முழங்கால் முட்டியை மடக்காம காலை நீட்டி நீட்டி பயிற்சி செய்யணும். இருக்கையில அமர்ந்தபடி காலை நீட்டி மடக்கணும். ஒரு ஸ்டூல் மீது உட்கார்ந்து காலை மடக்காம உயர்த்தி உயர்த்தி பயிற்சி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. படத்துல உள்ளது போல மணல் மூட்டை அல்லது 2 கிலோ கணுக்காலுக்கு கீழே கட்டி பயிற்சி செய்யணும். தோள்பட்ட வலி உள்ளவங்க என்ன பண்ணணும்னா 40 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் சிலருக்கு தோள்பட்ட வலி ஏற்படும். அவங்க வந்து வலி இருக்கிற இடத்துல சூடு ஒத்தடம் கொடுக்கணும். தினந்தோறும் வலி தாங்கும் அளவுக்கு பயிற்சிகள் செய்து வரணும். அதாவது பாதிக்கப்பட்ட கையில படு தூக்குவதை தவிர்க்கணும். பாதிக்கப்பட்ட தோள்பட்டையில தலையாணி வச்சு தலையை வச்சு உறங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அதாவது பாட்டில கையில பிடிச்சுக்கிட்டு முன்பக்கம் பின்பக்கம் அந்த படத்துல காட்டின மாதிரி செய்யணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1 கிலோ அல்லது பளு தூக்கும் முறைய பயிற்சிகளை இது மாதிரி நம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னு போட்டிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த பயிற்சிகள் 5 முறையில கொடுத்திருக்காங்க. படத்துல உள்ளவாறு இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை மேற்கொள்ளணும்னு கொடுத்திருக்காங்க. படத்துல காட்டி வரும் முதுகு ஒரு டவலை முனையில பிடிச்சுக்கிட்டு மேலும் கீழும் பயிற்சி செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. உடல் பருமன் இருப்பவங்க மூட்டு வலிக்கும் உடல் பருமனுக்கும் முக்கிய காரணமாகவும் உடல் பருமன் பாரம் முழங்கால் முட்டி அழுத்தம் கொடுக்காம அங்குள்ள சவ்வு போன்ற தசைநார் வலி ஏற்பட்டு வாய்ப்பு இருக்குது. மேலும் உடல் பருமனானது உபாதையினால ஏற்படும் குறைக்கவும் வழிவகைகளை பின்பற்றணும். தவிர்க்க வேண்டிய பாத்தீங்கன்னா இனிப்பு பானங்கள், இனிப்பு வகை உணவுகள், மாமிச உணவுகள், கிழங்கு வகைகள், உறையும் தன்மை கொண்ட எண்ணெய் வகைகளை, அதிக கலோரி உள்ள உணவுகளை தவிர்க்கணும். சாப்பிட வேண்டியது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பருப்பு வகைகள், முட்டையோட வெள்ளைக்கரு மற்றும் கலோரி குறைவான உணவுகள். 3 வேளையும் தவறாமல் முக்கால் வயிறு சாப்பிடணும், முழு வயிறு சாப்பிட கூடாது. போதுமான அளவு தினமும் உடல் பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும். உடல் பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை குறிக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து உலக டாக்டர் பால் பிராண்டையும் 7 வருடங்கள் தான் பணிபுரிந்த பேராசிரியர் ஜெகதீஷ் பாபா அம்டே, டாக்டர் சுசிலா நாயர், வினோபா இவர்களோட ஏற்பட்ட பழக்கம் தான் எனக்கு பிரசாதமாக அமைந்ததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவரு கடைசியா முடிவுரையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன துன்பங்களுக்கே துவண்டு போகிற இந்த பெறுவர்கள் என்பது தடைக்கல்களை குதித்து வெற்றி பெறுவதற்காம் ஆனது என்பதை தன் வாழ்நாள் மூலம் நூலாசிரியர். நான் இதன் மூலம் என்ன சொல்லிக்க வரேன்னா, நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஆகும் அப்படிங்கறத நீங்க உணர முடியும். அதே மாதிரி அவங்க மகள் வாசுகியோட பழகும் வாய்ப்பும் ஏற்பட்டது. 28 வருடங்கள் வந்து என் கணவர் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அப்போதெல்லாம் வந்து அவருடைய உயர்ந்த குணங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை, எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். எந்த நிலையிலும் யாருக்கும் வந்து எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போற மனப்பான்மையும் எடுத்து செய்ய வேண்டிய மனப்பான்மையும் நிறைய அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் லஞ்சுக்கு எடுத்துட்டு போகும்போது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அதாவது மேலதிகாரி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இல்லாம எல்லாரும் கூட சகஜமா பழகக்கூடிய மனப்பான்மை ஏற்பட்டது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவங்க அப்பா பழனி என்பவரால் ஏற்பட்டது. அந்த உயர்ந்த உன்னதமான மனிதரின் குணத்தால் வந்தது என்பதை நான் இப்போது இந்த புத்தகத்தை படிக்கும் போது உணர்ந்து கொண்டேன். அவருக்கு நன்றி. எனக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. இந்த புக்கை படிக்கும் போது எனக்கு இதெல்லாம் தெரியாது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கையில ஏற்பட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த புக் என்னை ஈர்த்தது. ஒரு நாள் விடிய விடிய இந்த புக்கு சும்மா ஆரம்பிச்சேன். விடிய போனதே தெரியல. ஒரு டே ஃபுல்லா விடிய நைட்டு ஃபுல்லாவே படிச்சேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆர்வத்தை தூண்டியது இந்த புத்தகம். ரொம்ப நன்றி. அனைவரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி.